என்னடான்னா, இப்ப ஏஐ வந்துட்டு வெனெவர் வி ஆஸ்க் கொஸ்டினோ, அது என்ன சொல்லும்னா, "யூ ஆர் அ வொண்டர்ஃபுல் பெர்சன் இன் த வேர்ல்ட்." இந்த மாரி கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகே, "யூ ஆர் த டாப் ஆஃப் த வேர்ல்ட்." அப்படிங்கிற மாரி சொல்லும். ஆ. ஸோ இட் ஷோஸ் அஸ் தோ இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மை ஃபீலிங். ம். அப்படிங்கிற மாரி ஒரு எம்பதிய தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது. பட் டஸ் இட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங் ஆஃப் மீ? எண்ட்லெஸ் எம்பத்தி அதான் நான் சொன்னேன்ல. ம். எம்பதிக்கு வந்து ஒரு முடிவே இருக்காது யா. ஏஐயோட பேசும்போது. பிகாஸ் அந்த ஏஐ என்ன பண்ணுது அப்டின்னா, என்னைய வந்து இந்த உலகத்திலேயே நான் தான் உன்ன பெஸ்ட்டா ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு பெர்சன் அப்டின்ற மாதிரி. நீங்க என்ன கேவலமான கேள்வி கேட்டாலுமே வந்து அது என்ன சொல்லும்? கரெக்ட். நீ ம். சொல்றது கரெக்ட் யா. அப்டின்னு சொல்லும். நம்ம அத திட்டி சொன்னாலும், "டேய் நீ சொன்னது தப்புடா" அப்டின்னு சொல்லி நம்ம திட்டி சொன்னாலுமே, ரிவர்ட் பண்றது வந்து, "யா நீ தான் கரெக்ட். ம். நான் கரெக்ட் நீ தான்டா தப்பு." சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் கான்வர்சேஷன்லாம் செட். எனக்கும் ஏஐக்கும்லாம் போகும். ஏன்னா ஏஐ எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுக்கும். அதோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ண வேண்டியது நாம தான். கரெக்ட். அது குடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து 100% வந்து ஆத்தென்டிகேட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது.